சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கூட்டமாக அதிமுகவில் இருந்து விலகி ஓபிஎஸ்ஸிற்கு ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் தெரிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களை தொடர்ந்து செங்கோட்டையனும் இந்த முடிவை எடுத்துள்ளாரா? 5ஆம் தேதி செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது ஒட்டுமொத்த உண்மைகளையும் கூற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சரி, உண்மைகளை தெரிவிக்க கூறிவிட்டார். ஆனால் அதை எதற்காக 5ஆம் தேதி அவர் கூற வேண்டும்? இன்றைக்கே அதை வெட்ட வெளிச்சத்தில் போட்டு உடைக்க வேண்டியது தானே என்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு எழலாம். அதாவது, செங்கோட்டையன் அவர்களது எண்ணமே முதல்வர் பதவியில் எடப்பாடி இருக்கக்கூடாது. இரண்டாவது விஷயம், கடந்த சில வாரங்களாகவே பாஜக தமிழகத்தில் முதல்வர் அதிமுகவிலிருந்து தேர்வு செய்யப்படக்கூடிய நபர்தான் என்பதை தெரிவித்தது. ஆனால் அது பெயரை உச்சரிக்காமல் பாஜக கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு மேலாக அதை நீடித்தது. ஆனால் திடீரென்று எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை போன்றவர்களும் தெரிவித்தனர். இப்பொழுது மிகப்பெரிய ஒரு துயரம் செங்கோட்டையனுக்கு ஏற்பட்டுவிட்டது. 2 முறை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் அவர்களை புறக்கணிக்கும் விதமாக எடப்பாடியும் சில சூழ்ச்சியான வேலைகளையும் செய்தார். எப்படியும் முதல்வர் பதவியில் தம் பெயர் வாசிக்கப்படும் என்ற, கூட்டணியின் ஆதரவுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் தனது பக்கம் வைத்திருந்தார். பாஜகவும் இதற்கு ஆதரவாக முதலில் இருந்தது. ஆனால் இப்பொழுது செங்கோட்டையனுக்கு ஆதரவுகள் இல்லை என்று தெரிந்துவிட்ட நிலையில்தான் தற்பொழுது 5ஆம் தேதி கூறியுள்ளார். இந்த 2 நாட்களில் பாஜக மீண்டும் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு முதல்வர் வேட்பாளர் அல்லது துணை முதல்வர் வேட்பாளர் என்ற பெயரை, செங்கோட்டையன் பெயரை உச்சரிக்கவில்லை என்றால் நிச்சயம் அவர் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை கொடுப்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் அதிமுகவிற்கு என்ன பாதகம் என்று பார்க்கும் பொழுது 15 எம்எல்ஏக்கள் பக்கம் செங்கோட்டையனுக்கு ஆதரவுகளை கொடுப்பார்கள். இதனால் பல்வேறு மாவட்டங்கள் முழுவதும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட தொகுதிகளும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருப்பதன் காரணமாக கணிசமான ஓட்டுகளும் எடப்பாடிக்கு பாதகமாக மாறும். இதனால் பாஜக கூட்டணிக்கும் இது பாதகத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் தற்பொழுதே பெரும்பான்மையான தொண்டர்கள் ஓபிஎஸ்ஸிற்கு கூட்டமாக செல்வதும் குறிப்பிடத்தக்கது.